பிரைம் இன்டீரியர் வந்து இன்டீரியர்ஸோட ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் இந்தியாஸா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து கிளாடிங் ஒர்க்ஸ் மாடர்னைஸ்ட் பில்டிங்ஸ்ல கிளாடிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. கிளாடிங் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm 18 mm 24 mmல WPC இன்டீரியர் வால் பேனல்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து 2.4 mm திக்னஸ் குவாலிட்டியா 3 years கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ எதுவும் வந்து இப்ப இதெல்லாம் வாரண்டி எவ்வளவு சார் இருக்கும்? இதுக்கு வாரண்டி நம்ம 10 years கொடுக்குறோம். 10 year வாரண்டி 10 years கொடுக்குறோம். இதுலயே எக்ஸ்டீரியர் கிரேட் இருக்கு. எக்ஸ்டீரியர் கிரேட் 3 years கொடுக்குறாங்க வாரண்டி. ஓகே ஓகே. இதுலயே பிவிசியும் தனியா இருக்கு. காஸ்ட் வைஸ்ல பிவிசி கொஞ்சம் கம்மி, இதுவும் வந்து ரீசனபிளான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். இதுலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வகையான சீரீஸ் இருக்கு. 4 வகையான சீரீஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இது போக கேட்டலாக்ஸ் இருக்கு. கேட்டலாக்ஸ் நான் உங்களுக்கு இது 3mm சர்க்குலர் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அதுல எல்லாம் வந்து இது வளைஞ்சு கொடுத்து பண்றதுக்காக இது திக்னஸ் வந்து கம்மி. வால் திக்னஸ் வந்து 2 mm இருக்கும். இது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அந்த சர்க்குலர் ஏரியாஸ்ல பெட்டரா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒரு ஐடியாஸ் யூவிசி போகும்போது உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கு. ஓகே. இப்ப யூவிசிஸ்னா இது எப்படி சார் நீங்களே ப்ரொடக்ட் பண்றதா? ஓகே ஓகே. ஏன்னா இதுலயே வந்து இந்த சாதா கலர்ல எல்லாம் இருக்கு. இல்ல கார்பனேட் போனீங்கன்னா இதை விட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும். ஸோ இதை வந்து அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த காம்போசிஷனே இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து ஒரு அடசிவ், இந்த அடசிவ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின்ஸ் எல்லாம் வந்து மேக். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. அதான் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மத்ததுக்கு, அதனாலதான் கேட்டேன். இதுலயே வந்து நம்ம இந்த ரிச்சான ஒரு இது வந்து கம்மி ரேட் கம்மி, ஆனா குவாலிட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் பாக்குறப்ப அந்த இது தெரியுது. மாடர்னைஸ்டா வந்து நம்ம கிச்சன் ஏரியாஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து WPC டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 300 per square feet வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலயே லேமினேஷன் பண்ணிக்கலாம், பிளைட் பண்ணிக்கலாம், பிளைட்ல கார்விங்கும் பண்ணிக்கலாம். டிஃபரெண்டான டிஃபரெண்ட் ட்ரேட் சைஸஸ்லயும். ஓகே ஓகே. இப்ப இதுல இந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி இது இருக்குல்ல சார், இது எத்தனை வகையான மாடல் சார் உங்ககிட்ட இருக்கு? சார் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 வகையான மாடல் இருக்கு. இதுல வந்து ஷட்டரும் ஃப்ரேமும் கொடுத்துருவோம். அக்சசரிஸ் எல்லாமே கிளையண்டோட இதை பொறுத்து. புரியுது. அடுத்து ஓகே ஓகே. WPC ஃப்ளோர் டெக்கிங். ஓகே. டெக் ஃப்ளோரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட். ஓகே ஓகே. இது வந்து ஹில் ஏரியாஸ், ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மெயினா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாத்துக்குமே இது அவுட்டோர் ஸ்விமிங் பூல் ஏரியாஸ்ல எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகே. இந்த இது சார் இது இல்ல. ஓகே. கேட் பிளாங்க்ங்க. ஓகே. கேட் பிளாங்க் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிமெண்ட் ஃபைபர் போர்ட்ல தான் இருக்கு. நம்ம வந்து WPC ல போட்டுருக்கோம். கம்ப்ளீட்லி எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட். ஓகே. எல்லாம் ஏற்றுவோம், அது எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே. இத வந்து பிரேக்கும் பண்ண முடியாது. ஓகே சார். இதோட ஆயுட்காலம் எத்தனை வருஷம் சார்? சிமெண்ட் ஃபைபர் போர்ட் இதுக்கு நம்ம வந்து 15 years கொடுக்கலாம். ஓகே ஓகே. எக்ஸ்டீரியர் கிரேட் எல்லாத்துக்குமே நம்ம 15 years. எல்லாமே கம்ப்ளீட்லி WPC ஃபயர் ரிட்டார்டன்ட் கண்ட்ரோல். ஓகே. கம்பெனில இப்போ ஃபால் சீலிங் மெட்டீரியல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். PVC லேமினேட்டட் ஃபால் சீலிங். அதே மாதிரி இந்த மெட்டல் ஃபைபர் போர்டும் மெட்டல் சீலிங்ஸ். மெட்டல் சீலிங்ஸ் பாத்தீங்கன்னா மெட்ரோட எல்லாமே இந்த மெட்டல் சீலிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருந்து ஸ்டார்டிங்